Hi guys, welcome to my YouTube channel. And நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு டெக்ஸ்ட்டை வந்து எப்படி பாத்தோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அனிமேட் பண்ணலாம், ஓவர் த பாத்தில் வந்து எப்படி ட்ராக் பண்ணி அனிமேட் பண்ணலாங்கிறத வந்து சிம்பிளாக பார்க்க போகிறோம் இன் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ். ஸோ லெட்ஸ் ஃபாலோ த வீடியோ. உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேக்ட்ராப் வேணும், அதாவது பேக்ரவுண்ட் வேணும். ஸோ அதுக்காக வந்து நியூ கொடுத்து இங்கே வந்து சாலிடில் வந்து நான் ஒயிட் ஃபில் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த கலர் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் வேணும். ஸோ அதுக்காகவும் இங்கே ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா நியூ ஒரு ஆப்ஷன் காட்டும், இங்கே டெக்ஸ்ட். ஆர் எல்ஸ் நீங்கள் டேரெக்டாக கொண்டு போயிட்டு இங்கே டீன் இருக்கா, அது அந்த டூலை எடுத்துகிட்டு போய் இங்கே டைப் பண்ணாலும் வந்துடும். ஸோ how to make text the path டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வேர்ட்ஸை தான் நம்ம வந்து இப்போ வந்து அந்த பாத்தோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அனிமேட் பண்ண போகிறோம். அலைன் பண்ணிக்கிறேன் சென்டரா. ஓகேங்களா, கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். ஸோ வந்து சைஸ் சின்னது பண்ணணும்னா எந்த லேயர் சைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் வந்து எஸ் அமுக்கிறீங்கன்னா ஸ்கேல் வந்துடும். அதோட வேல்யூஸில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது ஒரு 90 கொடுத்துக்கிறேன், ரொம்ப சின்னதாக இருக்கிறோம். ஸோ இப்போ வந்து இதில் வந்து இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்மளோட பாத் ஷேப் நம்ம எப்படி ட்ரா பண்ணுறோமோ அந்த பாத் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம அனிமேட் பண்ணலாம். அது வந்து எப்படின்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லேயர் செலக்ட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் பாத் டூல், இங்கே பென் டூல் இருக்கீங்க, அந்த பென் டூல் அதாவது ஷார்ட்கட் வந்து ஜி, அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். ஐ மீன் அந்த ஷேப் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுங்கிறீங்களோ அந்த ஷேப்பில் நீங்கள் அந்த பாத்தை வந்து ட்ரா பண்ணிட்டீங்கன்னா அந்த லேயரை ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் எந்த லேயரை வந்து ஐ மீன் எந்த டெக்ஸ்ட் லேயரை வந்து நீங்கள் அனிமேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பாத்தோட ஷேப்புக்கு அந்த லேயரில் வந்து நீங்கள் அந்த அதை லேயர் செலக்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த பாத்தை ட்ரா பண்ணணும். ஸோ இப்போ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ட்ரா பண்ணிட்டேன். இப்போ வந்து கீழே ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் மாஸ்க் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனில் இருக்கும். ஸோ டிஃபால்ட்டாக நீங்கள் வந்து ஒரு லேயரை செலக்ட் பண்ணி பாட்டோ இல்லை ஷேப்ஸோ வரைஞ்சால் அது மாஸ்கில் தான் செலக்ட் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் மாஸ்க்குள்ளே போகக்கூடாது. இந்த டெக்ஸ்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே போயிட்டிங்கன்னா இங்கே வந்து பாத் ஆப்ஷன்ஸும் காட்டும். அந்த பாத் ஆப்ஷன்ஸில் நன்னுன்னு இருக்கும், அதில் வந்து மாஸ்க் ஒன் அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கொடுத்த டெக்ஸ்ட்டு வந்து அந்த பாத்தோட ஷேப்புக்கு மேலே வந்துடும். ஸோ இங்கே வந்து வேரியேஷன் ஆஃப் ஆப்ஷன் இருக்குது. ரிவர்ஸ் பார்த்தினா இப்போ வந்து இது வந்து அப் சைடில் இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு டவுனில் வேணும்னா ரிவர்ஸ் இது ஆன் பண்ணிங்கன்னா டவுனில் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் ப்ரொபஷனல் டு பாத், அதாவது அந்த ஷேப் ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி அது எப்படி வேணுங்கிறது, சென்டராக வேணுமா, அதாவது ஒவ்வொரு வேர்ட்ஸும் 90 டிகிரியில் அரிசானிலாக இருக்கும் பாத்துக்கு நேராக. ஆர்எல்ஸ் இது ஆன் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி வளையும். இதே மாதிரி இங்கே ஃபோர்க்ரவுண்ட் அலைன்மெண்ட் இதெல்லாம் வந்து ஒவ்வொருக்கான ஆப்ஷன் உங்களுக்கு எந்த மாதிரி அனிமேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அனிமேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் மார்ஜின் இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இதை அனிமேட்டும் பண்ணலாம், பொசிஷனை மாற்றலாம், அந்த டெக்ஸ்ட்டை வந்து எந்த இடத்துல அந்த டெக்ஸ்ட் வரணுங்கிறத. ஸோ இதில் தான் நம்ம அனிமேட் பண்ண போகிறோம், கீ ஃப்ரேம்ஸை ஃபிக்ஸ் பண்ணி. அண்ட் ஒன் மோர் திங், இங்கே வந்து மோர் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அந்த மோர் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிங்கன்னா ஆங்கர் பாயிண்ட் குரூப்பிங் இருக்குது. இதில் வந்து குரூப் வேர்ட்ஸ் லைனில் இருக்குது. இப்போ வந்து கேரக்டர்ஸ்னால் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கும் ஏற்ற மாதிரி அந்த ஷேப் வந்து மாறும். இதில் வந்து நீங்கள் வேர்ட்ஸும் கொடுத்தீங்கன்னா வேர்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ ஹவ்வுங்கிறது ஒரு வேர்டு, டூங்கிறது ஒரு வேர்டு, மைக்குன்னு ஒரு வேர்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அது வந்து ஒரு குரூப் மாதிரி அலைன் ஆயிரும். இது வந்து லைன் பண்ணிங்கன்னா ஓவராலாக நீங்கள் எவ்வளோ டைப் டெக்ஸ்ட் வச்சுருக்கீங்க அது எல்லாமே ஒரே லைனில் வரும். ஸோ மோரோவர் கேரக்டர் இஸ் த பெஸ்ட். ஸோ ஃபஸ்ட் இப்போ நம்ம இது என்ன அனிமேட் பண்ணலன்னா இங்கே வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வச்சுக்கோங்க மார்ஜின், ஃபஸ்ட் மார்ஜின் அது லாஸ்ட் மார்ஜின் எதை வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன், அவுட் ஆஃப் த ஃப்ரேம் எடுத்துகிட்டு போயிட்டேன். அண்ட் மூவ் டு கொஞ்சம் ஃப்ரேம்ஸ் வந்து முன்னாடி போகிறேன். தென் அகைன் அந்த பாயிண்ட் வேல்யூ வந்து கம்மி பண்ணுறேன் இந்த சைடு. ஸோ
ஸோ இப்போ இந்த கீ ஃப்ரேம்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி F9 கொடுத்துக்கிறேன் ஃபார் ஈஸி இட்ஸ் மேக் உங்கள் அனிமேஷனை கொஞ்சம் ஸ்மூத் ஆகும். இப்போ வந்து இது ப்ளே பண்ணுற இந்த வீடியோவை உங்களுக்கு தெரியுதா, அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி வந்து அனிமேட் ஆகுது. ஸோ இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க, இந்த கீ ஃப்ரேம்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கீ ஃப்ரேம்ஸ்க்குள்ளே உங்களோட அனிமேஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிற காரணம் வந்து கீ ஃப்ரேம்ஸ் ரொம்ப க்ளோஸாக இருக்குங்கிறது அர்த்தம். ஸோ அந்த கீ ஃப்ரேம்ஸை வந்து முடிஞ்ச டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிங்கன்னா அந்த அனிமேஷன் வந்து ஸ்லோவாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக வேணும்னா நீங்கள் கீ ஃப்ரேம்ஸை, அதாவது ஃபஸ்ட் கீமை விட்டு லாஸ்ட் கீ ஃப்ரேம்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் மூவிங் அதிகம், அதாவது 4R ரொம்ப தூரமாக வச்சிங்கன்னா மூவிங் ஸ்பீடு வந்து கம்மியாகும். தெரியுதா? இப்படி தான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் இதை வந்து ஒரு டெம்ப்ளேட்டாகவே நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நான் இதை டூப்ளிகேட் எடுத்துக்கலாம்னாலும் எடுத்துக்கலாம். Ctrl+D கொடுத்தீங்கன்னா லேயரை டூப்ளிகேட். அண்ட் இதில் வந்து நீங்கள் பொசிஷனை மாற்றிக்கலாம். கீபோர்டில் P ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பொசிஷன் வரும். நீங்கள் பொசிஷன் கூட மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அண்ட் Ctrl+T கொடுத்தீங்கன்னா அந்த டூல் வந்துடும். இதில் டைப் பண்ணிக்கலாம் அனிமேஷன் ஆன் பாத். ஓகே, இப்போ வந்து நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா அதுவும் வரும், இதுவும் வரும். ஸோ இதை மாதிரி உங்களுக்கு ஈஸியான டியூட்டோரியல் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இது மாதிரி மோர் வீடியோஸை வந்து நான் அப்கமிங் டேஸில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதுக்காக கண்டிப்பாக என்னோடய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா பெல் ஐக்கானை வந்து டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்ன அப்லோட் பண்ணேன்னா வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ மறக்காமல் உங்களோட கருத்தை வந்து கீழே சொல்லிட்டு போங்க, இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்னுட்டு. தேங்க்யூ guys, have a nice day, bye.